Students, class 11 maths la roster form ku set builder form ku enna difference அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். So roster formனா ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம லிஸ்ட் பண்ணி அதே மாதிரி அதை என்ன பண்ணும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் தனித்தனியா கம்மா போட்டு ஒரு டோட்டல் க்ளோஸ் பிரேசஸ்ல எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது. So இப்போ set of natural number divides 21 னா so எந்தெந்த நம்பர் 21 ஆல டிவைட் ஆகும் 1 3 7 21. So அது எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதி ஒவ்வொன்றுக்கும் தனியா கம்மா போட்டு அதோட பிரேசஸ் சிம்பிள் எழுதுறது தான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது. இதே செட் பில்டர் ஃபார்ம்ன்றது எலிமெண்ட்ஸ் ஹேவ் டு ரைட் ப்ராப்பர்ட்டி ஆர் டெஃபினிஷன். இது மாதிரி தனித்தனியா எலிமெண்ட்ஸ் எழுதாம ஒவ்வொன்றையும் டெஃபினிஷன் ஃபார்ம்லயோ இல்லை ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்ல எழுதுறது உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ன்றது எப்படி எழுதிக்காங்க பாருங்க. A is equal to X such that X is a vowel in English alphabet. ஸோ நமக்கு AEIOன்னு தெரியும். பட் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதும்போது அதை ப்ராப்பர்ட்டி பேஸில் X such that X is a vowel in English alphabet அப்படின்னு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்ல எழுதுவோம்னா செட் பில்டர் ஃபார்ம். எலமெண்ட்ஸ் பிரிச்சு எழுதணும்னா ரோஸ்டர் ஃபார்ம். என்னோட எல்லா வீடியோஸும் என்னோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும்